நம்ம வந்து வீடு மாப் பண்ணலாம். அதே போல் மீதி இருக்குது, இந்த 1 கிலோ வாங்கினது இதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு மீதி இருக்குன்னா, அந்த அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது ஒரு ப்ளூ கலர் பவுல்லையோ வந்து அந்த கல்லுப்பை நிறச்சி நம்ம வீட்டோட வரவேற்பறையில், நம்மளோட பெட்ரூமில், கிச்சனில் எந்த இடத்துலலாம் கெட்ட சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜி எங்கெல்லாம் இருக்கோ, இந்த உப்புக்கு வந்து அதை உள்வாங்கக்கூடிய, அதை சக் பண்ணக்கூடிய, அதை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ இதெல்லாம் அது ஈர்த்து வைக்கும். அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு இதை வந்து நம்ம வந்து குப்பையிலையோ எங்கே ஓடுற தண்ணியிலையோ டிஸ்போஸ் பண்ணிடலாம். இது மாதிரி இதை கரெக்டாக இந்த உப்பு மட்டும் பயன்படுத்துகிற வித்தையை நம்ம கற்றுக்கிட்டு, இந்த உப்பு தீபம் எந்த வீடுகளில் ஏற்றுகிறார்களோ அந்த இடத்துல மகாலட்சுமியோட அருள், ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி நிறைய ஆரம்பிக்கும். வந்த மகாலட்சுமி தங்குவாங்க. வாஸ்துப்படி வீடு மாறும். நிச்சயமாக நிரந்தர தீர்வு. ஏன்னா ஒரு வாரம் நம்ம பண்ணாமல் விட்டாலும் இந்த எனர்ஜி கட் ஆகும். ஒரு வாரம் நம்ம வந்து இந்த உப்பு குளிக்காமையோ, உப்பு மட்டும் மாப் பண்ணாமையோ, உப்பு வைக்காமையோ, உப்பு தீபம் ஏற்றாமையோ நம்ம இருந்தோன்னா அந்த எனர்ஜி கட்டு. ஆனால் வீட்டை நிரந்தரமாக நம்ம வந்து 16 திசைகளையும் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 16 லக்ஷ்மிகளை அழகாக அந்த வீடு உள்ளே கொண்டு வந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும்.